மாடு மாதிரி உழைக்கிறேன், ஓடா தேயிறேன். இன்னும் சும்மா இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க. எது அது எதுன்னு கேட்டேன். நான் சொன்னதில் உணர்ச்சி, உறவு, அறிவு, உறவுகள் கூட சப்போர்ட் பண்ணும். எதுக்கு? என்னுடைய அழிவுக்கு உறவுகள் சப்போர்ட் பண்ணும். ஆனால் என்னுடைய உயர்வுக்கு கர்த்தர் மட்டும் சப்போர்ட் பண்ணுவார். திரும்ப சொல்கிறேன், அழிவுக்கு சப்போர்ட் பண்ணுற மக்களை வச்சுக்காதீங்க, ஆக்கபூர்வமாக சப்போர்ட் பண்ணுறது வச்சுங்க. பரவாயில்லக்கா, நீங்கள் எப்போ வேணா வாக்கா, பரவாயில்ல, எப்படி வேணா வாக்கா, காலையில் கூட வாக்கா, சாயங்காலம் கூட வாக்கா, பாஸ்டர் இருந்தால் வாக்கா, இல்லாட்டா வீட்டில் இருக்கா. உணர்ச்சி, அது அறிவு, அது மனித யோசனை, என் யோசனை கூட தான். அது கவனிங்க, இப்படி சொன்ன போதியும், இதை நான் தாங்குகிறேன், என்னுடைய சித்தத்தை தேவன் தாங்குகிறார். எவ்வளோ நாள் தாங்க முடியும்? இந்த பைபிள் எவ்வளோ என் கையில் வச்சுக்க முடியுங்க? தூக்க முடியல, அவ்வளோ வெயிட் இருக்குது. தூக்க முடியல. 5 நிமிஷம் தூக்குறீங்களா? தூக்க முடியல, அவ்வளோ வெயிட் ஆகுது இது. ஆனால் புரியுதுங்களா, எவ்வளோ காற்றடித்தாலும், எவ்வளோ புயல் வந்தாலும், எவ்வளோ வியாதி வந்தாலும், எவ்வளோ கண்ணீர் வந்தாலும், எவ்வளோ ஆபத்து வந்தாலும், ஏன்னா அவரை மையமாய் கொண்ட உணர்ச்சி அவர் தாங்குவார். என்னை மையமாய் கொண்ட உணர்ச்சி என்னை கைவிட்டுரும். நீங்கள் கேட்கலாம், நீ தானே சொன்ன அன்னைக்கு, நீ தாண்டி சொன்ன, நீ லேட்டாகவே வாக்கான்னு சொன்ன, இப்போ நீயே மாற்றி பேசுகிற, கைவிட்டுச்சா? என் உணர்ச்சி என்னை கைவிட்டு விடும். தேவ உணர்ச்சி, இப்படி சொன்னாங்க புரியும், இப்படி சொன்னாங்க புரியும். தேவ வசனம் கைவிடாது. என்னுடைய அறிவு, உணர்ச்சி, அறிவு, உறவுகள்லாம், அம்மா சொல்லுங்கம்மா, உறவுகள்லாம் போகாதே போகாது என் மனைவி. அவரே ஒரு நாள் போயிட போகிறாரு, நம்மளை போய் போகாதுன்றாரு. இந்த அம்மா சொல்லுது போகாதே போகாது என் கனவா, அந்த அம்மா ஒரு நாள் போக போகுது. சொல்லுங்கள், உணர்ச்சிகளும் அறிவும் எண்ணங்களும் மனித ஆலோசனையும் ஒரு நாள் கைவிட்டுடும். ஆனால் என்னுடைய அவருக்கான யோசிக்கிற பார்த்தீங்களா, அவர் என்னை தாங்குகிறார். கரங்களை உயர்த்தி, நீர் என்னை தாங்குவதால். என் உணர்ச்சி, நான் எதை தாங்குறேன்? என் உணர்ச்சியும் என் யோசனையும் என் சிந்தனை நான் தாங்குறேன். எவ்வளோ நாள் தாங்க முடியும்? ஆனால் அவருடைய உணர்ச்சி, அவருடைய வார்த்தை, அவர் தீர்மானம், அவர் சித்தம் என்ன பாருங்க. இது எவ்வளோ புயல் வந்தால்